வணக்கம். திங்கட்கிழமை ஜூன் மாதம் 2ஆம் தேதி, விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம். நாள் முழுவதும் மக நட்சத்திரம். திதி வளர்பிறை சப்தமி. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தயவு செய்து வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துவிட்டு பாருங்கள், எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த கடவுளை வணங்க வேண்டும்? எல்லா ராசிக்காரங்களும் எல்லா கடவுளையும் வேண்டலாங்க. இந்த ராசிக்காரங்க இந்த சாமி தான் கும்பிடணும், அந்த ராசிக்காரங்க அந்த சாமி தான் கும்பிடணும்னு ஒன்றும் யாரும் உங்களை வற்புறுத்தவே இல்லை. நம்மளுடைய ஹிந்து ரிலிஜனில் சுதந்திரம் ஜாஸ்தி, நிறைய லிபர்ட்டி இருக்குது, நிறைய சுதந்திரம் இருக்குது. யார் வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கலாம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்கள் விரும்பிய தெய்வத்தை வணங்கலாம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லாரும் எல்லா கடவுளையும் கும்பிடணும், அதுதான் கரெக்ட். எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தெய்வத்தையும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். திருச்சியிலிருந்து ரமேஷ். காவி உடை அணிவதன் சிறப்பு என்ன? காவி உடை அணிங்கிறவங்க தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்பவர்கள், அதுதான் அடையாளம். பழைய காலத்துலாம் காவி யார் உடுத்திப்பாங்க அப்படின்னா, சுயநலமே இல்லாமல் உலக நன்மைக்காக இறைவனை பிரார்த்தனை செய்பவர்கள் காவி அணிந்து கொள்வார்கள். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் 12 கோடி பிரைஸ் விழணும், 1.25 கோடிக்கு பெரிய கார் ஒன்று வாங்கணும், இந்த மாதிரி தனக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இறைவனை துதிக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தானா உலகம் முழுவதும் நல்லா இருக்கணும், உலகம் ஃபுல்லா நல்லா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஊர் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாருமே மனுஷன், மிருகம், பறவை, அத்தனை உயிரினங்களும் நல்லா இருக்கணும்னு யார் மனசார நினைக்கிறானோ அவன் தான் காவி கட்டலாம். அதுதான் காவியுடைய தத்துவம். காவி உடுத்தினவர்கள் பிறருக்காக வாழ்பவர்கள், தமக்காக வாழாமல் மற்றவர்களின் நன்மைக்காக இறைவனை வேண்டுபவர்கள், இறைவனை துதிப்பவர்கள் யாரோ அவர்கள் காவி அணியலாம். அதுதான் காவியின் சிறப்பு. இந்த காவியை பற்றிய கேள்வியை கேட்டவர் எம்ஜி ராம்குமார், தென்காசி. புராணங்கள் 18, அவற்றில் சிவபுராணம், பிரம்மபுராணம், மத்ஸ்யபுராணம், கூர்மபுராணம், கருட புராணம், லிங்க புராணம், வராக புராணம் சொல்லிட்டே போறாங்க. கந்த புராணம் உட்பட 18 புராணங்கள் உள்ளன. கந்த புராணம் தான் மிகவும் பெரியது, கந்த புராணம் தான் பெரியது என்கிறார்கள். உண்மையா? ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். கந்த புராணம் தான் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் விரிவாக எழுதப்பட்டது கந்த புராணம். கோவிலில் செய்யப்படும் ஊஞ்சல் சேவையின் பலன் என்ன? ஆனந்தமாக இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் ஊஞ்சலில் உட்காந்து ஆடுவான். மனசு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும்போது ஊஞ்சலில் உட்காந்து ஆடினா இன்னும் அந்த சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த மாதிரி கடவுள் பக்தர்கள் கேட்கும் வரத்தையெல்லாம் மகிழ்ச்சியாக, பக்தர்களின் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்து பக்தர்களுக்காக வரம் கொடுத்து, பக்தர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில கடவுள் இருக்காராம். அதனால தான் அவரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறோம். ஊஞ்சல் உற்சவம் என்பது எல்லா பெரிய கோவில்லையும் உண்டு. சாமியை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்க. அந்த ஊஞ்சலில் ஆடும்போது வரம் கேட்டால் அவர் கொடுப்பார் என்பது அடியவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தவறான வழியில் சம்பாதித்த பணத்தில் ஒருத்தர் அன்னதானம் செய்தால் அந்த தவறு, அந்த பாவம் போய்விடுமா? ரொம்ப சிக்கலான கேள்வி, பார்த்து பதில் சொன்ன. தவறான வழியில் சம்பாதிச்சிடறாரு ஒருத்தர் நிறைய பணம், ஏதோ ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் பண்ணுறாரு, வாங்குறாரு, ஏதோ பண்ணுறார், தப்பு தண்டா பண்ணி ஒரு ஆள் நிறைய பணம் சம்பாதிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி பண்ணால் அந்த அன்னதானம் பண்ணுறதுனால பாவம் போகுமா?
குறுக்கு வழியில் சம்பாதித்த பணத்தில் தான தர்மங்கள் செய்தால் அந்த பாவம் நீங்குமா? கொஞ்சம் வேணா குறையும். அன்னதானம் பண்ணால் புண்ணியம் வரும், அதில் சந்தேகமே கிடையாது. அன்னதானம் என்பது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த அன்னதானம் செய்கிற பணம் எங்கேன்னு வந்தது? உழைச்சி சம்பாதிச்சதா, இல்லை ஊரை அடித்து ஒலையில் போட்டு சம்பாதிச்சதா, கொள்ளையடித்த பணமா? ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன் சிவமயம், நல்ல இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு என்ன மடக்கிறீங்களே. தான தர்மம் செய்பவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பதை பார்க்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கேட்குற கேள்வியிலையும் நியாயம் இருக்குது. தவறான வழியில் சம்பாதிச்சுட்டு அப்புறம் எல்லாரும் அன்னதானம் பண்ணிட்டேன், பாவம்லாம் போயிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் கொள்ளையடிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் தவறான வழியில் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும்? தான தர்மம் செய்வது நல்லது, அன்னதானம் செய்வது நல்லது. ஆனால் அதற்காக குறுக்கு வழியில் சென்று சம்பாதிக்கக்கூடாது, நேர் வழியில் தான் சம்பாதிக்க வேண்டும். இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, திதி கொடுப்பது அவர்கள் இறந்த திதியில் செய்ய வேண்டுமா அல்லது அமாவாசையில் செய்ய வேண்டுமா? ரெண்டுமே பண்ணணும். திதியில் பண்ணுறதுன்றது வருஷத்தில் ஒரு நாளுங்க. அதாவது பிறந்த நாள் கொண்டாடும் போது நட்சத்திரத்தின் அடிப்படையிலே கொண்டாட வேண்டும். இறந்த நாளை அனுஷ்டிக்கும் போது அவர்கள் என்று இறந்தார்கள், அவங்க இறந்து போகிறது என்ன திதி, எந்த மாதம், என்ன திதி அப்படிங்கிறத பார்த்து அடுத்த வருஷம் இல்லை வருஷா வருஷம் அந்த மாதத்தில் அந்த திதி வரும்போது அவங்களுக்கு திதி கொடுக்குறோம். அதுதான் திதி கொடுப்பது. அந்த திதியில் அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம், அதுதான் திதி கொடுக்கறதுன்றது. அமாவாசையும் பண்ணலாம், அமாவாசைக்கும் பண்ணால் அவங்க இறந்த திதியிலையும் பண்ணோம், ரெண்டுமே பண்ணோம். மாதுரை கேள்வி கேட்டிருக்கிற ஒரு பேர் மா துரை. என்ன கேட்குறார் இவர்? தெய்வத்தை வணங்கி விட்டு மீண்டும் மூலவரை எதிரில் நின்று தரிசிக்கலாமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு மறுபடியும் மூலவரை தரிசனம் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? பண்ணலாம். மூலவரை கோயில் விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னால் கூட ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். எந்த திசையிலிருந்து தரிசிக்க வேண்டும்? அப்படி இல்லைங்க, சாமி பக்கத்தில் சைடில் நின்றுட்டு பார்க்கணுங்க. அதுக்கு திசையில் நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டாம். சாமி எங்கே பார்த்துருக்காரோ அவரை எதிர பார்க்கணும், அவ்வளோதான். கோவிலை முட்டு வரும் முன் தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும் பொழுது எந்த திசை பார்த்து செய்ய வேண்டும்? தெற்கு தவிர பாக்கி எல்லா திசையிலையும் பண்ணலாம். பொதுவாக நமஸ்காரம்னாலே தெற்கு பார்த்து பண்ணக்கூடாது. கோவிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாரோ பெரியவங்க வராங்க, சொந்தக்காரங்க யாரோ வயசான சித்தப்பா வராரு, அத்தை வராங்க, மாமா வராங்க, அவங்கள நமஸ்காரம் பண்ணனா கூட தெற்கை பார்த்து பண்ணக்கூடாது. அவங்க அப்படி தெற்கு பார்த்து பண்ணுற மாதிரி வடக்க பார்த்து நின்றுட்டு இருந்தால் கூட அவங்கள நவர சொல்லிட்டு கிழக்கு மேற்கு அவங்கள நிற்க வச்சு அப்புறம் தான் நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி கோயில்லையும் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணும்போது தெற்கை தவிர்த்து விட்டு கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு நோக்கி நமஸ்காரம் செய்யலாம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதியும் நாளுக்குடையவனும் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து சந்திர மங்கள யோகம். சந்திரனும் செவ்வாயும் கேந்திரத்தில் இணைந்து அதிலே ஒன்று ஆட்சி, ஒன்று நீச்சம். எனவே சந்திரமங்கள யோகத்தை 4ஆம் இடத்திலே ஏற்படுத்தியிருப்பது ஒரு பெரிய சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. 12ஆம் இடத்திலே இருந்த சுக்கிரன் ராசிக்குள் வந்துவிட்டது. இன்னிலிருந்து மேஷத்தில் சுக்கிரன், மேஷ ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது. அது 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகிவிடும். திருமண நிச்சயதார்த்தம் வெகு விரைவிலே நடைபெறப் போகிறது. திருமணம் ஆகாத மேஷ ராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தால் இப்போ சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்சிடும், நிச்சயமாயிடும். 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது, குரு பார்க்கிறது, செவ்வாயும் பார்க்கிறது. குரு சுக்கிரன் ராசி அதிபதி ஆகிய கிரகங்கள் எல்லாமே 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பான யோகம். எனவே திருமண தடை விலகும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வசதி அதிகரிக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். பணத்தட்டுப்பாடு வராது. பிசினஸை விரிவுபடுத்தலாம். செய்து கொண்டிருக்கும் தொழிலை மேலும் நன்றாக விரிவாக செய்வதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நல்ல புரிந்து கொள்ளுதல், நல்ல கருத்தொற்றுமை, இல்வாழ்க்கையை இனிப்பாக நடத்தக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது, 2 புதன் ராசியிலேயே இருக்கிறது. எனவே குடும்ப ஸ்தானம் வலுவாக இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்க சொன்ன அதை கேட்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து, சமூக அந்தஸ்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ரிஷபத்திற்கு இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5 குடைவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உயர் பதவி ஒரு சிலருக்கு அலுவலகத்திலே தானாக தேடி வரும். நீங்கள் அந்த பதவியை தேடி போக வேண்டாம், பதவி உங்களை தேடி வரும். அப்படி ஒரு அற்புதமான நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல சந்தோஷமான நல்ல விஷயங்களில் எல்லாம் இப்பொழுது கலந்து கொள்வீர்கள். மங்களகரமான நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குவது, விற்பனை செய்வது இப்பொழுது சாத்தியமாகும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல கிரக அமைப்பு. ராசி அதிபதியும் 5-10 செவ்வாயும் ராசியிலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் என்று சொல்ல வேண்டும். மிகப்பெரிய யோகம் அது. சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே வீடு வாங்கலாம், வீடை விற்கலாம். பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது வித்துட்டு புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா வித்து போகாம இருந்த பழைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இப்ப வித்து போயிடும். புதுசா ஒரு இடத்துல வீடு வாங்கணும், குறிப்பிட்ட ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் நீங்க ஆசையா இருப்பீங்க, அது இப்ப வாங்க முடியும். அதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ப்ராப்பர்ட்டிஸ் பையிங் அண்ட் செல்லிங் எல்லாம் இப்ப ஈஸியா நடக்கும் கடகத்துக்கு. அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஏதோ இருப்பது போல தெரியும். டாக்டர்கள் எல்லாம் இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. இவ்வளவு நேரத்துக்கு டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. எல்லா டெஸ்டையும் பண்ணி எல்லா ரிசல்ட்டையும் எடுத்துட்டு போய் மாஸ்டர் செக்அப் எல்லாம் பண்ணி நீங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு, இந்தாங்க ரிப்போர்ட்டுன்னு கொண்டு போய் கொடுப்பீங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா, இந்த சுகருக்கு நீங்க இப்போ போட்டுக்கிறீங்களே அந்த டேப்லெட்டை மொத்தம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன், அடிஷ்னலாக இன்னொரு மாத்திரை கொடுக்குறேன், இப்போ போடுறது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, தவிர கூடுதலாக நான் ஒரு மாத்திரை தரேன், அதை மட்டும் சேர்த்துங்க. இந்த சாப்பிட்றதுக்கு முன்னால் போடுறீங்களே ஒரு டேப்லெட், அது என்ன பண்ணுங்க, சாப்பிட்ட பிறகு போடுங்க, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா போனதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல, இல்லைன்னா என்ன இந்த டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்க, மாத்திரை எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. மாத்திரைன்னு அதுக்கு ஏன் பேர் வந்து அதை மாத்திரை மாற்றிக்கிட்டே இருக்கேன். அதனால மாத்திரைங்கிறது தான் இப்போ டாக்டர்லாம் பண்ணுவாங்க. அது பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அவங்க பாவம் அவங்க திருப்திக்கு ஏதோ பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் சரின்னு வாங்கி போட்டுங்க, அவ்வளோ. ஹெல்த்தில் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. எந்தவித தீமையும் ஏற்படாது. ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு இணைந்திருக்கின்ற மிக சிறப்பான நல்ல கிரக அமைப்பு. 12ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்ந்ததால் செலவுகள் சற்று அதிகமாக வரலாம். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லாத நாள், எந்தவித தீமையும் நடைபெறாத நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள், திருப்தியாக உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்வீர்கள். குறித்த நேரத்திலே உங்களது அலுவலக பணிகளையும் இல்லத்தில் செய்ய வேண்டிய வேலைகளையும் வியாபாரம் தொடர்பான பணிகளையும் அழகாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நல்ல நபர்களை சந்திப்பீர்கள், நல்ல நண்பர்களை சந்திப்பீர்கள். அந்த நபர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களை சந்தித்து பேசுவதன் மூலம் மனதிலே ஒரு ஆறுதல் கிடைக்கும். எனவே இது ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்து விட்டது. 7ஆம் இடத்திலே இதுகாரும் உச்சம் பெற்றிருந்த தனஸ்தானாதிபதி சுக்கிரன் இப்பொழுது 8ஆம் இடமான மேஷத்திற்கு வந்து விட்டது. 8 குடையவன் நீச்சமடைந்து இருக்கிறது. வீடு கொடுத்தவன் நீச்சம். 8இல் சுக்கிரன். 8இல் சுக்கிரன் இருந்தால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அதிக நெருக்கத்துடன் இருக்கும்.
இணைப்பிரியா நெருக்கம். கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு புரிந்து கொள்ளுதல், அப்படி ஒரு சந்தோஷம், மனதளவிலும் உடல் அளவிலும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிராங்கா பேசுவார். உங்களுடைய வாழ்க்கை துணையும் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வெளியில கொட்டி உங்களுடைய மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கிடுவீங்க. கணவன் மனைவி என்பவர்கள் மனம் விட்டு பேச வேண்டும். மனசுல எதையுமே வச்சு கூடாது. மனசுல பட்டதெல்லாம் ஓப்பனா போட்டு உடைச்சிடணும். அப்பதான் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டுமானால் இருவரும் உண்மையை பேச வேண்டும். ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் பேசிடணும். அடிக்கடி உட்காந்து பேசணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை வராது. சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உம்முன்னு இருப்பாங்க. ரொம்ப நாளாக உம்முன்னு இருந்தா ஒருத்தன், ஏங்க இப்படி உம்முன்னு இருக்கீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் அப்படியே உட்காந்து. அப்புறமா என்னங்க சொல்லுங்க அப்படின்னு. அன்னைக்கு உங்கள் அம்மா வந்தப்போ வண்டி நீ ஸ்பெஷலாக பஜ்ஜிலாம் பண்ண, என்னைக்காவது எனக்கு ஒரு நாளைக்கு பஜ்ஜி பண்ணி போட்டிருக்கியா அப்படின்னு. அடா அல்பமே இதுவா சமாச்சாரம், இரு இன்னைக்கு பஜ்ஜி பண்ணுறேன்னு சொல்லி அந்த அம்மா வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி, பிரெட்டு பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜின்னு எல்லா பஜ்ஜியும் போட்டு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஹீனு சிரிக்கிறார். வெறும் பஜ்ஜிக்காக அவங்க அம்மா வந்தப்போ பஜ்ஜி பண்ணிட்டாலாம். அது எப்படி பண்ணலாம்? அவங்க அம்மா வந்தால் மட்டும் எல்லாம் செய்கிற நீ சமையல் ரூமில், எனக்கு சாதாரணமாக ஏதாவது செஞ்சு போடுறியா? வெறும் சோத்தை தவிர என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி சில பேர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு மனசில் வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. பேசணும், மனம் திறந்து பேச வேண்டும் கணவனும் மனைவி. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நன்றாக பேசுவீர்கள், சரியான விடை கிடைக்கும். இருவரும் மனம் திறந்து பேசுவதால் உங்களுக்குள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் பழகக்கூடிய ஒரு இணக்கமான நல்லுறவு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 7ஆம் இடத்திற்கு வந்து விட்டதால் யோகம். ராசி அதிபதி உச்சமாக இருந்ததே, அதை விட இது யோகமா என்றால் ஆமாம், இதுதான் யோகம். அது மறைவு ஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருந்ததை விட 7ஆம் இடத்திற்கு வந்து ராசியை பார்க்கிறது என்பதுதான் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. எனவே இது நல்ல நாள். 10 குடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 7 குடையவனோடு இணைந்திருப்பதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய முக்கியமான ஆலோசனைகளை எல்லாம் இன்றைய தினம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இன்றைய தினம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அலுவலக மாற்றம் நிகழும், லொகேஷன் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு ஆர்கனைசேஷனை விட்டுட்டு இன்னொரு ஆர்கனைசேஷன் போவாங்க. சில பேர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு இன்னைக்கு தான் கிளம்புவாங்க. வீடு ஷிஃப்டிங், ஆஃபீஸ் ஷிஃப்டிங்கு, இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், ஜாப் சேஞ்ச் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் துலாமிற்கு விளங்கும். அதனால் நல்லதுக்கு தான். இடம் மாறினாலும் நல்லது, ஆஃபீஸ் மாறினாலும் நல்லது, ப்ரமோஷன் கிடைச்சாலும் நல்லது, டிரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் நல்லது. வீடு மாற்றம் செய்து கொண்டு வேற ஒரு வீட்டிற்கு குடுத்தனம் போனாலும் அதுவும் நல்லது தான். அதனால ஏதோ நன்மை நடைபெறப் போகிறது. எனவே துலா ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இன்று நிகழும் மாற்றங்களை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளலாம். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். ராசி அதிபதியும் 9 குடைவனும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன. ராசி அதிபதி செவ்வாய். விருச்சிகத்துக்கு யார் ராசி அதிபதினா செவ்வாய். 9 குடைவன் சந்திரன், பாக்யாதிபதி எனும் சிறப்பு பெற்றது. அது ரெண்டும் ஒன்னா சேருது. சந்திரனும் செவ்வாயும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற நாள் இன்று முழுவதும். இதனால் பெரிய அதிர்ஷ்டம், பெரிய நன்மைகள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிக சுலபமாக நடைபெறும். கடினமான வேலையை சுலபமாக செய்து விடுவீர்கள். வாழ்க்கை தரம் உயரும், வருமானம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்கள் அதிலே சிறப்பாக செய்து நல்ல பொருளாதார லாபத்தை பெறுவார்கள். வருமானம் அதிகரிக்கும். வருமானம் நன்றாக வந்தால்தான் வியாபாரம் வெற்றிகரமாக செய்தீர்கள் என்று உலகம் ஒப்புக்கொள்ளும். நான் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ பெருசாக சாதிச்சுட்டா தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெற்றியை மக்கள் எப்படி கணக்கெடுக்கிறார்களா, வருமானத்தை வைத்து தான். எவ்வளோ சம்பாதிச்சு அது சொல் அப்படிம்பாங்க. நான் கம்மியாக தான் சம்பாதிச்சேன், ஆனால் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம், ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், சம்பாதிச்சு எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் நீ இது வரைக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க.
அது ஒன்றும் ரொம்ப இல்லை அப்படின்னா அப்போ நீ என்ன பிஸ்னஸ் பண்ண? அதுக்கு பிஸ்னஸே பண்ணாமல் இருக்கலாமே, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிடலாமே, எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக நம்ம மக்கள்லாம் ஒருவர் வெற்றி பெற்றவரா இல்லையா என்பதை அவருடைய பொருளாதார நிலையை கொண்டுதான் மதிப்பிடுகிறார்கள். அது சரியா தவறாங்கிற டிபேட் வரும்போது வேற மாதிரி பேசலாம். ஆனால் நடைமுறை என்ன, பிராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய வருமானம் என்ன, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, இதை வச்சு தான் நீங்கள் வெற்றிகரமாக தொழில் செய்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பணம் தான் அளவுகோலாக இருக்கு. இன்றைய தினம் நீங்கள் அதிலும் ஜெயித்து விடுவீர்கள். பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். எனவே நீங்கள் வியாபாரத்திலே வெற்றி பெற்றவர் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். உங்கள் வெற்றி உங்களுக்கே தெரியும், உங்க மனசுக்கே தெரியும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியும். எனவே இன்றைய தினம் இன்னும் புதிதாக என்ன செய்யலாம், இன்னும் பெரிதாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன செய்யலாம், இன்னும் நமது பொருளாதாரத்தை பெரிதாக எடுத்துச் செல்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்பது போன்ற யோசனைகள் எல்லாம் ஏற்படும். அதை நன்றாக யோசித்து செயல்படுத்துங்கள், விரைவாக செயல்படுத்துங்கள். செயல் வடிவம் கொடுப்பதுதான் கடினம். பேசலாம், எல்லாத்தையும் பேசிடலாம், எழுதி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி ஃபைலில் போட்டு வைக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல, நடைமுறைப்படுத்த வேண்டுமே, அதில் தான் இருக்கு விஷயம். அதை இன்னைக்கு நல்லா பண்ணுவீங்க. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் வெற்றிகரமாக தங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபார விஷயமான பயணங்கள், அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே இன்று வரும். ஒரு சிலருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே பாராட்டுவார்கள். எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் தொழில் செய்யும் இடத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெற்றி கொடி நாட்டுவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கும். லாபமும் வரும். பொருளாதார வருமானமும் நல்லா இருக்கும். புகழ் அதிகமாக கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு புகழ் கிடைக்க வேண்டுமானா அவனுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7 குடையவன் உதவி செய்தால்தான் புகழ் கிடைக்கும். சில பேர் பெரிய சாதனை பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெளியவே தெரியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்மளே சொல்லிக்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு காலம் அப்படி. ஏதாவது ஒன்றுன்னா நம்மளே சொல்லிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு நான் 5500 எபிசோட் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னாதான் தெரியும். 5500 நாட்களா அப்படிம்பாங்க. ஆமாம், பிள்ளையார் சதுர்த்திக்கு மறுநாள் வருது ஆகஸ்ட் 28, 5500. இதை நான் சொன்னாதான் தெரியும். என்ன பண்றது, நிலைமை அப்படி. அந்த மாதிரி தான் எல்லாருமே இன்னைக்கு தான் செய்யும் சாதனைகளை தானே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்கு. முன்காலத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணா யூ ஷுட் நாட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட் அப்படிம்பாங்க. டுடே வி ஹாவ் டு ப்ளோ அவர் ஓன் ட்ரம்பட். தெர் இஸ் நோ அதர் கோ. Others will not come and blow our trumpet. We have to blow it. எனவே உங்களுடைய புகழ் எத்திசையும் பரவப்போகும் நேரம் வந்துவிட்டது. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அமைதியா இருங்க, ஒன்றும் கெடுதல் ஒன்றும் ஆகாது. அமைதியா இருக்கும். ரொம்ப லொடலொடன்னு பேசக்கூடாது. கான்ட்ரவர்ஷியல் டாபிக் எல்லாம் பேசாதீங்க. பப்ளிக் பிளேஸ்ல நின்று அரசியலை பத்தி எல்லாம் பேசாதீங்க. பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது பாலிடிக்ஸ் பற்றி பேசாதீங்க. ஏன்னா அவர் எந்த கட்சி சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அரசியலை பற்றி பொது இடங்களில் பேச வேண்டாம். இறை சிந்தனையோடு இருங்கள். கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு வீட்டில் உட்காந்து சாமி பேர் சொல்லிட்டு பேசாமல் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உங்களது கடமைகள் மட்டும் செய்யலாம். அலுவலக வேலைகள், உங்களது கடமைகள், அன்றாட பணிகள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்று இருக்கக்கூடிய உங்களுடைய முக்கியமான டெய்லி ரொட்டீன் ஒர்க் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 3 குடையவன் 6ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம், விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். 5ஆம் இடத்திலே உள்ள குரு உங்களுக்கு பதவியை கொண்டு வந்து கொடுக்கும். 5இல் குரு இருப்பதால் பதவி கிடைக்கும்.
புத்திரபாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் ஆண் வாரிசு உருவாகும். நீங்கள் வயதானவர்களாக இருந்து உங்கள் பிள்ளைகள் திருமணமானவர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்கும். நீங்க தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆக போகிறீர்கள். வம்ச விருத்தி ஏற்படும் நேரம். கும்பத்துக்கு வம்ச விருத்தி ஏற்படும் 5ல குரு இருக்கிறதுனால. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகின்றன. வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும். வியாபாரம் விரிவடையும். மிகச் சிறப்பாக உங்கள் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற சந்தோஷமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்னும் 3 நாளைக்குள்ள கல்யாணம் டேட் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. திருமண தேதியை முடிவு செய்து அதை அறிவித்து விடுவார்கள். மண்டபம் கிடைச்சிடும் அந்த டேட்ல. இப்பெல்லாம் மண்டபத்தை வச்சு தான் கல்யாண டேட்டே மாத்துறாங்க. திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது. அதனால அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவனும் 9 குடைவனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். 2 திரிகோணாதிபதிகள் ஒரு திரிகோணத்திலே சேர்க்கை. 5 குடைவன் சந்திரன், 9 குடைவன் செவ்வாய், அவை இரண்டுமே 5ஆம் இடத்தில் கடகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அது மட்டுமல்ல, ராசி அதிபதி புதனின் வீடான 4ஆம் இடத்திலே மிதுனத்திலே இருக்கிறது என்பதும் சிறப்பான நன்மை. 4ஆம் இடமான கேந்திரத்திலே குரு இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நற்செயல்களில் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். வேண்டமுற்றும் தருவோயினி, வேண்ட முழுதும் அறிவோயினி என்று காளஹஸ்தீஸ்வரன் அந்த சிவன் மீது தேவார பதிகம் சொல்வது போல வேண்டமுற்றும் அறிவான், வேண்ட முழுதும் தருவான் அந்த இறைவன். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்பது அனைத்தும் இறைவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேண்டினீர்களோ அதை முழுமையாக கொடுப்பான். காளஹஸ்திக்கு ஒரு தரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எப்பொழுதாவது ஒரு முறை காளஹஸ்திக்கு சென்று காளஹஸ்தீஸ்வரர் ஞானப்பிரசூனாம்பிகை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். பஞ்சபூத தலங்களிலே காற்று தலம் அது. சில பேர் காளஹஸ்திக்கு போனோம் இல்லை திருநள்ளாறு போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பயம் கலந்த சந்தேகத்துடன் கேள்வி கேட்கிறார்கள். சார், காளஹஸ்திக்கு போலாமா சார் அப்படின்னு. ஏன் போனா என்ன உங்களை யாரோ அங்கே பிடிச்சி கட்டி போட்டுருவாங்களா? இல்லை சார், ஏதா பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் போகணுமா அப்படின்னா. பரிகாரம்னா என்ன? அடுத்த கேள்வி நான் கேட்பேன். தெரியல சார், அங்கே என்னமோ பண்ணுறாங்க சார். நான் பரிகாரம்னா சாமி கும்பிட்றது. சாமி கும்பிட்றதுக்கு பேர் தான் பரிகாரம். அது என்ன தனியாக என்ன பண்ணுறாங்க? போயிட்டு வாங்க. யார் வேணால் போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்கு யார் வேணால் போகலாம், என்றைக்கு வேணால் போகலாம். உங்களுக்கு எப்பப்போ போகணும்னு தோன்றதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க. இந்த கிழமையில் மட்டும்தான் போகணும். இன்னார்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போகணும். இன்ன ராசிக்காரர்கள் மட்டும்தான் அங்கே போகணும். மற்றவங்களாம் உள்ளே போகக்கூடாது, வாசலே நின்றுட்டு இருக்கணும். இப்படிலாம் யார் உங்களுக்கு கிளப்பி விட்டாங்க புதுசு புதுசாக? அதெல்லாம் போய் அனைவரும் அனைத்து கோயில்களுக்கும் எந்த நாளில் வேண்டுமானாலும் போகலாம். எழுதி வச்சுங்க நான் சொன்ன சென்டென்ஸை. அனைவரும் அனைத்து கோவில்களுக்கும் எந்த நாளில் வேண்டுமானாலும் போகலாம். மதுரைக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு பால்கோவாவோட இனிப்பா இருக்கு. பால்கோவா இனிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த ஆண்டாள் சன்னதியில் போய் ஆண்டாள் அவதரித்த அந்த நந்தவனத்திலே போய் நின்றால் நமது மனம் அப்படியே ஆண்டாளுடைய அருள், அந்த பக்தி நம்மளை அப்படியே ஒரு குலுக்குறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வைப்ரேஷன் அந்த இடத்துல ஆண்டாள் சன்னதியில். எவ்வளோ கோவில்கள் அந்த மாதிரிலாம் இருக்கின்றன. புனித தலங்களுக்கா பஞ்சம் நமது பாரத பூமியிலே. எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம், என்னைக்கு வேணா போகலாம். இதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இன்னார் போகணும், இன்னார் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த ராசிக்காரங்க தான் அந்த கோயிலுக்கு போகணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோயிலுக்கும் முடிஞ்சப்பெல்லாம் போயிட்டு வாங்க. இன்றைய நாள் நீங்கள் அதிக நன்மைகளை அடைய போகும் அற்புதமான நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை